ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்போதும் நம்ம ஆட்டுக்கால் பாயா தான் செஞ்சுருப்போம். இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தக்காளி வச்சு பாயா செய்ய போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இதுக்கு ஒரு மசாலா அரைக்கிறோம். ஒரு மிக்ஸி சாரில் ஒரு மூடி தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. அது கூட 3 துண்டு இஞ்சி, 5 பல் பூண்டு, கூடவே 3 பச்சை மிளகா இல்லை 4 சேர்த்துக்கோங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி. அது கூட ஒரு ஸ்பூன் சோம்பு, ஒரு ஸ்பூன் மிளகு, முந்திரி பருப்பு ஒரு 3 சேர்த்துக்கோங்க, ஒரு ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. இப்போ தண்ணி சேர்த்துட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இப்போது தக்காளியை ரொம்ப பொடிசாக நறுக்காமல் கொஞ்சம் மீடியம் சைஸில் நறுக்கிக்கோங்க. ஒரு குக்கரை அடுப்பில் வச்சுக்கோங்க. காஞ்சதும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் பட்டை, ஏலக்காய், கிராம்பு, பிரிஞ்சி இலை, ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்து நல்லா பொரிய விடுங்க. இது கூட பொடிசாக நறுக்கின வெங்காயம் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி, புதினா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்குங்க. ஏன்னா நம்ம எல்லாமே பச்சையாக அரைச்சிருக்கோம். அதனால நல்லா வதக்கி விடுங்க. வதக்கிட்டு இது கூட நம்ம நறுக்கி வச்ச தக்காளி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. தக்காளி ரொம்ப வதங்கிடக்கூடாது, கொஞ்சம் முழுசு முழுசாக கிடக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போது குக்கர் மூடி போட்டு 2 விசில் விட்டு வேக வச்சுட்டு எடுத்துக்கோங்க. சூப்பரான பாயா ரெடி ஆயிடுச்சு. ஆப்பம், இடியப்பம், தோசை கூட சாப்பிட்றதுக்கு செம்மையாக இருக்கும். நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.